ரெடி ஜி ரெடி ஜி ஓகே ஜி ஓகே ஜி பென்ட்ரோம் ஜி ரெடி ரெடி அப்பாடா நாங்கள் ஒழுவுரிய ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ டீ போடுறது தான். ஆமாம், அடுத்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு டீ விளாக். ஓ ஆமாண்ணே, தூக்கமா வருதுண்ணே. டீ வேணுமா வேணாமா? டீ வேணுமா போடனே. அப்போ டோர் தர என்னண்ணே பூட்டி இருக்கு? ஐயோ பூட்டினது நீ தானே, சாவி வாங்கிட்டு தானே இருக்கும். தொரு. ஐயோ சாவி இல்லைண்ணே. என்னையா சொல்ற, என்ன சொல்ற? பூட்டு சாவி அவசரத்துல பூட்டாம உண்டு. நீ பால் வாங்குறது முக்கியம் இல்லையா? அது சாப்பிடணும்னா முதல்ல சாவி வேணும். வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? இந்த பூட்டு திறக்கிற யாராவது கூப்பிட்டு திறந்துருமா? வேணாண்ணே. ஏயா அதையே நீயே பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வீங்க? ஆனா பேச்சுலர் ரூம்னாலே சாவி வைக்க ரெண்டே ஆப்ஷன் தானே. ஓஹோ, ஒண்ணு சூடாக்கு. அதை நான் போட்டுட்டேன், அதை நான் போட்டிருக்கிறேன். அங்க அதனாலதானே. ஐயோ ஜன்னல் லாக் ஆயிடுச்சு. யோ திறந்தையா இருக்கு, ஒரு ஜன்னல கூட திறக்க தெரியல உனக்கு. ஜன்னல திறந்து முக்கியம் இல்ல. இனிய தெரு அந்த இருக்குல்ல சாவி. அங்கதான் வைப்பீங்க எப்பயும். மக்களே, இந்த அட்ரஸை நான் பிக் பண்றேன். யாருக்கெல்லாம் டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும் தோணுதோ நீங்களே வாங்கிட்டு இங்க வந்து சாவி இங்கதான் வச்சிருப்போம். பேச்சுலர் ரூம்ல ஒன்னும் ஷூ ரேக்கு இல்லைன்னா இந்த ஜன்னல் ரேக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து திறந்து டீ காஃபி போட்டு வச்சுட்டு, ஆமா எங்களுக்கும் சேர்த்து முடிஞ்சா டிஃபன் அதானே, முடிஞ்சா அந்த டிஃபன் அந்த பிரியாணி ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போங்க. கண்டிப்பா நான் இந்த அட்ரஸை உங்களுக்கு பிக் பண்றேன். யாரும் சமைச்சிருவீங்க, யாரையாவது வந்து பிரியாணி செய்ய சொல்லுவோமா? ஆமா, அடுத்த வாட்டி யாரெல்லாம் பெங்களூர் வரீங்களோ இந்த ரூம் சாவி இந்த இடத்துல தான் இருக்கும். திறந்து எங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போங்க. நன்றி நன்றி மக்களே. ஆமா, இப்போ நாங்கள் வெளியில போறோம். ஆமா, மத்தியானத்துக்கு ஆட்டுக்கறி சமைக்கணுமா? ஆடா சிக்கனா என்ன தெரியல. மாடா ஆடா சிக்கனா ஏதோ ஒன்று எடுத்து சமைச்சு தரேனே. நம்ம காரை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. காரை நானும் தொடச்சி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆளை காணோம். யோ எங்கேயா இருக்கு? எங்க என்னது காருக்குள்ள யாரோ தெரியுறாங்க? ஹலோ. இருந்தாலும் நம்மளுக்கு தைரியத்தை பத்தியா? வண்டி வெயில்ல இருக்கு. ஆமா பாத்துங்க, வெயில்ல தானே இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு அனல் இருக்கு. இருக்கா? இன்னும் ஏசி போட்ட மாதிரி குளுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிட்டா வண்டி ஆன் பண்றதுக்கு முன்னாடி. ஏன் வேகம் எனக்கு சோகம் பாரு. பெங்களூர் இருக்காப்லையா அந்த திமிர்ல. ஆனா பெங்களூர்லயே வெயிலுங்க செம்மையா போடுது. நம்ம என்ன பண்ணுவோம், மூடிட்டு போகணும். அதனால இவரு பெங்களூர் குளுன்னு அதனால ஏசி போடாமலே பெங்களூர்ல பயணம் பண்ண போறோம். இந்த ஆளு ஓசியில வர்றதுனால இந்த வெயிலே வச்சுட்டு நீ காருக்குள்ளே இரு, நான் வண்டியை தொடச்சிட்டு வந்து எடுக்கிறேன். டாடா பாய் பாய், டாடா பாய் பாய். துடைப்போமா? நம்ம வண்டி துடைப்போம். வண்டி ரொம்ப அழுக்கா இருக்கே, துடைப்போம். அந்த ஆள் உள்ள உட்காந்து வேகட்டும். மட்டனை குக் பண்றோமோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இவரை இங்க குக் பண்ணிடும். ஆமா, இதுதான் மட்டன் பிரியாணி பார்த்துருப்பீங்க. இப்போ மகேந்திராவே பிரியாணி ஆகிறத பார்க்க போறீங்க. துடைக்கும் என்னையா கதவு துடைக்கிற? தொடச்சிட்டு தானே இருக்கேன். வெயிட் பண்ணு பாரு, உன் பக்கம் அழுக்கு அதிகமா இருக்கு, அதான் துடைக்கிறேன். தெரியாம இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்து நான் லாக் ஆயிட்டேன். இனிமேட்டு முதல்ல ஏறுவியா? வண்டி ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஏறுவியா? யோ ஏறிவாயா. என்ன எல்லோ டீம் நிறைய மரம் நடுறீங்க போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் மரமும் கையுமா இருக்கீங்க. ஆமாண்ணே, மரம் நடுறது ஊருக்கு நாட்டுக்கு நல்லதுண்ணே. அப்படியா? உங்க ஃபேன்ஸுக்கு ஐயா, அவங்க சிஎஸ்கே டீம் நிறைய மரம் நடுறது எதுக்காகனா, இந்த வெயில் வந்து ரொம்ப கொளுத்துது. அதை குறைக்கிறதுக்காக இந்த வருஷம் மரம் நட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் வெயிலை குறைச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஊர்ல ஆடு தனியா, கோழி தனியா, மாடு தனியா தான் விற்பாங்க போல இருக்கு. ஒரே கடையில எல்லாம் கிடைக்காது. கிடைக்கும்ண்ணே. கேமரா அந்த பக்கம் திரும்பினா அந்த ஹோட்டல்ல கிடைக்கும். ஹோட்டல் அது சமைச்சு சாப்பிட்றது இல்ல, சமைச்சு சாப்பிட்றது கேட்கறேன். சமைச்சு சாப்பிட கேட்கறேன். ஒண்ணு பண்ணு, இந்த சிக்கன் கடைக்கு போயிட்டு ஓகேண்ணே, அவன்கிட்ட போயிட்டு சிக்கன் இல்ல அதனால மட்டன் எங்கன்னா கிடைக்கும்னு கேளு. உனக்கு மட்டன் கடை சொல்லுவான். அந்த மட்டன் கடையில போயிட்டு ஆனா நல்ல மட்டன் எங்கன்னா கிடைக்கும்னு அவன்கிட்ட கேளு. அவன் ஒண்ணு தருவான். அதை வாங்கிட்டு வா, இன்னைக்கு சமைச்சிருவோம். கொஞ்சம் மட்டமான ஐடியாவா தான் இருக்கு. ஒண்ணு செய்யறேன் இல்ல, நீ இதை கேட்டா அவன் ஒன்ன சமைச்சிருவான். ஆக மொத்தம் எங்களுக்கு சமையல் மிச்சம். போய் தொலை. மகேந்திரன், மிஸ்டர் மகேந்திரன், ஒரு நிமிஷம் வாங்க.
நீங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. ஒரே நிமிஷம். என்னண்ணே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணே மட்டன் கடை விசாரிக்க. எங்க போய் விசாரிக்க சொன்னேன்? சிக்கன் கடையிலண்ணே. ஆமா, சிக்கன் கடைக்கு வந்தியா? வந்தண்ணே. விசாரிச்சியா? நான் விசாரிச்சு இல்லண்ணே, அதுக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். அதான் நீ ஏன் நிக்கிறன்னா நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீ ஏன் விசாரிக்கல? அதானே லைன்ல நின்றுட்டு இருந்தேன். ஏயோ இன்டர்வியூ வந்திருக்க, லைன்ல நின்றுட்டு இருக்கேன், அவன் கூப்பிட்டா போய் விசாரிக்கிறதுக்கு கேட்க வேண்டியதானே? இல்லண்ணே, நானா கேட்கறதுக்கு தூக்கமா இருந்துச்சு. அவனா என்ன வேணும்னு கேட்பான்ல, அப்ப கேட்கலான் இருந்தேன். டேய் அங்க நிக்கிற கியூவை பார்த்தா விடிஞ்சிரும் போல இருக்கேடா. அவன் கூப்பிட்டு கேட்கற வரைக்கும் நின்று அவன்கிட்ட இல்லாததை கேட்க போறேன். ஏன் உனக்கு ரொம்ப கூப்பிட்டு? ஆமா, இந்த ஊர்ல வந்து உடனே நீ ஆட்டோல வந்து என்ன கேட்ட? அட்ரஸ் கேட்டியா? ஆனா அந்த ஆட்டோல ஏறினியா? அட்ரஸ் மட்டும் தானே கேட்டேன். அப்போலாம் உனக்கு ரொம்ப புதுசா ஏதோ பண்ண சொன்ன மாதிரி. என்னைக்கியா நம்ம அந்த கடையில் உள்ள பொருளை வாங்கியிருக்கோம், அந்த கடையில போயிட்டு இன்னொரு கடை போய் தானே விசாரிக்கணும். அதான் நம்ம பழக்கம், பாரம்பரியம், பண்பாடு. ஓகேண்ணே, போனண்ணே. அவன் பெருசா கத்தி வச்சிருந்தானா, கத்தியை பத்தி நீ பயந்துட்டேன். இதுவா சமய கட்டணம், நான் பெருசா கத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு மட்டன் கடை காட்டியும் பரவாயில்ல, சிக்கன் கடை காட்டியும் பரவாயில்ல, மனுஷ கறி தான் தேரும். இது இன்னைக்கு ஒரு பிடி. திரும்பி பாருங்க மகேந்திரன், என்ன பண்ற? ஆமா, எல்லாம் வாங்கிட்டீங்க, வண்டி எதுக்கு திரும்ப இங்க நிறுத்த சொன்னீங்க? அண்ணே பிரியாணி செய்யணும்ண்ணே. ஆமா, அதுதான் மட்டன் வாங்கியாச்சு. வாங்கியாச்சுண்ணே. ஆமா ஆமா. பாத்திரம் எடா சொல்றீங்க? அடுப்பு அடுப்பு பாத்திரடாங்க. அடுப்பு மட்டும் இருக்குண்ணே. அப்ப பாத்திரம் அதானே வாங்க வந்திருக்கோம். சரிடா, பிரியாணி செய்ய தானே பாத்திரம் வாங்கணும். இப்போ குழம்பு வச்சிடலாம்ல. அதுக்குள்ளே பாத்திரம் வாங்கணும். என்னையா சொல்ற? இப்படி சொல்லி தான் என்ன இங்கே கூட்டம், அப்படி சொல்லி என்னை நிறுத்தி கூட்டு வந்த இடம். இப்போ பாத்திரம் வாங்க வந்திருக்கோம். இவனுக்கு என்ன கதாபாத்திரம்னே தெரியல. ஒன்று பிரியாணி இதில் செஞ்சிடலாமா? அண்ணே அது செஞ்சதுக்கு அப்புறம் போடுறது. ஓ, செஞ்சதுக்கு அப்புறம் போடுறதா? இதில் செய்யலாமா பிரியாணி? அண்ணே அதுல பிரியாணினா செய்யலாம்ண்ணே. இது வந்து 1.5 கிலோ பிரியாணி ரைஸ் போட்டால் இது மாதிரி வாங்க. இதுதான் இந்த பத்திரம் தான் ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி, இது ஹோம் ஸ்டைல் பிரியாணி. ஆனால் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தேய்க்கணும். அது ஓகே. இதுவா பிரியாணி, ஆனால் இதில் செஞ்சால் தான் நல்லா வரும். ஓகே. இது கித்தனா ஹே? वो सस्ता, ये महंगा. எனக்கு ஹிந்தி தெரியாது. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல. இங்கிலீஷ்ல இல்ல. எவ்வளவுதான். அப்ப என்கிட்ட பணமும் இல்ல, என்கிட்ட காசும் இல்ல. केजी, ये केजी पड़ेगा. केजी रेट. கேஜ் ரேட். एक केजी कितना हुआ? ये पीस रेट. ஐயா இல்லையா, அவனுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்ல தெரியாதுன்றான். நீங்க வந்து கால்குலேட்டர் காட்டுங்க. பாத்தீங்களா, அதுக்குதான் கணக்கு பிள்ளைய கூடயே வச்சிருக்கணும்ன்றது. கால்குலேட்டர் எதெல்லாம் கணக்கு பண்றியோ இல்லையா, இதை நல்லா கணக்கு பண்றியா? இருங்க, அவன் முதல்ல இந்த வியாபாரத்தை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடிக்கு போவோம். தம்பி இது ராவோ வெயிட்டிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணே பாத்திரண்ணே. ஆமா, பாத்திரத்தை பார்த்துட்டோம். அது ரேட் இங்க ஒரு எம்புட்டு காட்டுங்க ஐயா. அந்த கால்குலேட்டர் காட்டுங்க. பாத்திரம் வாங்குறதுக்கு கால்குலேட்டர் எங்கேயாவது. ஆமா, அந்த பாத்திரம் வாங்குறதுக்கு கால்குலேட்டர் தேவைன்னு எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா? இங்க தெரிஞ்சுக்கங்க. இங்க பாத்திரம் வாங்கன்னா பணம் முக்கியம் இல்லை, கால்குலேட்டர் தான் முக்கியம். ஜூம் வச்சிருக்கேன். ஜூம் கொடுங்க விட்டு எவ்வளோன்னு போட்டு காட்டுறேன். கேஜ் யா பிளாக். எஸ் பார்த்தீங்க. எஸ் யா யூடியூப் சேனல், தமிழ் யூடியூப் சேனல். பார்த்தீங்களா, நம்ம சேனலை வந்து பெங்களூர்ல ஃபேமஸ் ஆக்கிட்டோம். என்னையா போட்டு காட்டினாரு? என்ன போட மாட்டாரா, அப்புறம் போட்டு காட்டுறாராம். போட்டே காட்ட மாட்டேன். வெயிட் போட்டதுக்கு அப்புறம் போட்டு காட்டுறாரு. அப்படி சொல்றேன். நான் தான் வெயிட் போட்டுருக்கேன். மூடி செட் ஆயிடுச்சு. இப்போ போட்டு காட்டுங்க. அதான் வெயிட்ல போட்டுட்டு அப்புறம் காட்டுறாங்க. சரி வாங்க, வெயிட் போடுவோம். நாங்க தான் போட்டோமே வெயிட். நீ ஓவரா வெயிட் போட்டிருக்க. உன் வெயிட் போட்டா கிலோ எங்கேயோ போயிடுயா. அது தங்கத்தோட அதிகயா. இன்னைக்கு 70,000 போன தங்கம் தெரியும்ல. நீ ஒரு மஞ்சள் சட்டை போட்ட மங்கம்.
ஆகிடாத பங்கம். பாத்திரத்தை இடம் போட்டாச்சு. இந்த போட்டு காட்டு கேஜி ரேட்டு கேட்டா மொத்த கேஜி தான் சொல்லுவாப்ல. அவருக்கு அதோட பெரிய கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. பாத்தீங்களா? நான் தான் ஒரு கால்குலேட்டர் பார்த்தா அவர் நமக்கு மேல இருக்காரு. போனை தான் யூஸ் பண்ணுவாரா? கால்குலேட்டர் தான். ஜல்லிக்கரண்டி ஒண்ணு வாங்க. மட்டன் ரேட்ல பாதி வருதுனே. டோட்டலா இது 1 கிலோ ரேட் இல்லைங்க, மொத்த கிலோவே அதான். அதானே 540. ஓகே, அதுக்குள்ள இன்னொரு இருக்காது. ஜல்லிக்கரண்டி வாங்க. 1800. பத்தியா நான் சொல்லணும், இதுதான் நமக்கு செட் ஆகும். நாங்க வந்து 1800, இது 500. ஸோ மட்டன் இதுவே போதும் எங்களுக்கு. மட்டனோட ரேட்டோட அதிகமா போகுது அது, அதனால நாங்க இதே வாங்கிக்கிறோம். ஆனா கொஞ்சம் மட்டனா இருக்கும். பரவாயில்ல. பிரியாணி பிரமாதமா ஐயா கரண்டி அதான் அப்படி இப்படின்னு பிரியாணி பார்த்தா வாங்கியாச்சு. இல்ல நானே சொல்றேன். வாங்கியாச்சு இல்ல, போனல கரண்டி. நீ அப்பயே சுரண்டி கேட்கும் நினைச்சேன். இங்கதான் வந்து நிப்பேன்னு. அந்த கரண்டியும் காட்டி தொலைங்க. கரடி சிவபூஜையில கரண்டி பார்த்துருப்பீங்க. இப்ப பிரியாணிக்கு கரண்டி பாருங்க. இந்த கரண்டி ஓகேவா? ஜல்லி கரண்டி இதோட வேண்டாம். சின்ன பெரிய கரண்டி இந்த டைப் வாங்க, அதான் கரெக்டா இருக்கும். அது அடியில நெக்ஸ்ட் பாட்டம். அது இல்ல அண்ணன் வாங்கி தர கொஞ்சம் பெருசா வாங்கிக்கணும்னு பார்த்தேன். ஓ அப்படி வரையா நீ? அப்ப வேண்டாம், இதுவே போதும். இதுவானே அதுதான் நல்லா இருக்கும் தின்றதுக்கு. என்ன அழகா உள்ள போயிட்டு வரும். பிரியாணி சூப்பரா இருக்கும். கித்தனா ரூபா? கித்தனா ரூபி? 100 rupees. இது 180. ஓகே, எங்களுக்கு அதுவே போதும். நாங்க வந்து பாத்திரத்தை பார்த்து வாங்குறது இல்ல, பணத்தை பார்த்து தான் வாங்குவோம். பணத்துக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு. அப்படிதானே? அதே வாங்கிருங்க. இதே வாங்கி 100 ரூபாய் வாங்கிடுவோம். அதுல செஞ்சா நல்லா இருக்கும், பட் இதுல செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். அதனால இதே வாங்கிக்கிறோம். ஆக மொத்தம் அவர் வந்து ஹிந்தி தெரியல, இங்கிலீஷும் சொல்ல மாட்டாரு. பட் ஆனா டிஸ்கவுண்ட் மட்டும் நல்லா கொடுத்துருக்காரு. இந்த பர்சன் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறது நல்லா இல்லைங்க. அவர் வந்து யூடியூப் வீடியோ சேனல், தமிழ் சேனல், யூடியூப் சேனல். ஹாய் சொல்லுங்க எங்க சேனலுக்கு. ஹாய், சப்ஸ்கிரைப் பேப்பர் டிக்கெட் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பேப்பர் டிக்கெட். யோ தேங்க்யூ பையா. பாத்தீங்களா, கனடால வந்து நமக்காக ஒருத்தர் ப்ரோமோட் பண்றாரு.